ஹலோ கைஸ், வெல்கம் டு ஷாம்ஸ் கார்டன். நீங்கள் எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணும்போது இந்த ஹைவே சைடில் இருக்கிற ட்ரீஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? கீழ் பார்ட் மட்டும் ஒன்று ஒயிட் வாஷ் பண்ணி வச்சிருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது கட்சி கொடியாச்சும் அந்த கலரில் பெயிண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இல்லை இன்கேஸ் எங்கேயாவது ஒரு தோப்புக்கோ இல்லாட்டி ஒரு கோகனட் பிளான்டேஷனோ இல்லாட்டி ஒரு மேங்கோ பிளான்டேஷனோ போயிருந்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு தெரியும் கீழ் பார்ட் மட்டும் அவங்க சுண்ணாம்பு அடிச்சு வச்சிருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பாங்க. இதுக்கு என்ன ரீசன் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஸோ என் வீட்டில் இருக்கிற ரோட் சைட் ட்ரீஸ் எல்லாத்துக்குமே நான் ஒயிட் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதில் என்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறேங்கிறது, ஸோ அதுக்கான ரீசன் நாங்கிற வீடியோ சொல்லுறேன். ஸோ அதை நம்ம வீடியோக்கு போகலாம். மரத்துக்கு சுண்ணாம்பு அடிக்க 4 காரணம் இருக்குது. ஃபர்ஸ்ட் வெதர், ரெண்டாவது அனிமல்ஸ், மூணாவது பெஸ்ட் அண்ட் டிசீஸ், நாலாவது நியூட்ரியன்ஸ். நீங்கள் யோசிக்கலாம் நியூட்ரியன்ஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கணும்னு. பட் என்ன காரணம்னா நம்ம மரத்தோட பாகுக்கு தான் அடிக்க போகிறோம். நம்ம மரத்தோட ரூட்ஸுக்கோ இல்லை லீஃபுக்கு எதுவுமே நம்ம நியூட்ரியன் மேனேஜ்மெண்ட் தான் கொடுக்க போகிறது இல்லை. ஸோ நியூட்ரியன்ஸ் நான் லாஸ்ட்டாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வெதர்னால வர பிரச்சனை பார்ப்போம். ஸோ எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில், அதாவது தமிழ்நாடு மாதிரி கிளைமேட்டில் ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா மரத்தில் வந்து விரிசல் விடும். ஸோ விரிசல் விடுறதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ஹீட் தான். ஸோ சம்மர் ஹீட்டை தடுக்கிறதுக்காக நம்ம மரத்தில் சுண்ணாம்பு அடிக்கிறோம். இப்போ இந்த மரம் பார்த்தீங்கன்னா ஒரு சீத்தாப்பழ மரம் தான், இவ்வளோ விரிசல் விழக்கூடாது. பட் மரத்தில் பாருங்கள் எவ்வளோ விரிசல் விழுந்திருக்குன்னு. ஸோ ஒன்ஸ் விரிசல் விழுந்துருச்சுன்னா அப்புறம் அது எதுவுமே பண்ண முடியாது. ஒன்று அந்த பாக் வந்து உறிஞ்சு விழுந்துடும், இல்லைன்னா அந்த கேப்பில் வந்து பெஸ்ட் அண்ட் டிசீஸ் உட்காந்துக்கும், இல்லை ஏதாவது ஒரு பூச்சி வந்து உட்காந்துக்கும், மரம் அப்படியே சாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்காக நம்ம மரத்துக்கு வந்து சுண்ணாம்பு அடிக்கிறோம். சுண்ணாம்பு உங்களுக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக்காக ஒயிட் கலர் தான். ஸோ ஒயிட் கலர்னால சன்னை ரெஃப்ளெக்ட் பண்ணும், இதனால மரத்துக்கு எந்த பெரிய பாதிப்பும் இருக்காது. இந்த வீடியோ இது அஃபோர்டபுள் ஆர்கானிக் ஸ்டோரோட சேர்ந்து ஒரு கொலாபரேஷன் ஒரு கிவ்அவே பண்ண போகிறேன். ஸோ கிவ்அவே ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு 250 rupees worth கூப்பன் கிடைக்கும். ஸோ இந்த கூப்பன் நீங்கள் அஃபோர்டபுள் ஆர்கானிக் ஸ்டோர் வெப்சைட் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய்ட்டு கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணுமோ நீங்கள் அங்கே இந்த கூப்பன் அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு என் வீடியோ அப்புறம் என் சேனல் ஏன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஏன் உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு உங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் ஐடி ஏதாவது ஒன்று நீங்கள் கீழே டேக் பண்ணிடுங்க. ஸோ இதில் வினர் எப்படி நான் செலக்ட் பண்ணுவேன்னா 2 பேர், அதாவது ஒரு பெஸ்ட்டான பாசிட்டிவ் கமெண்ட்டும் ஒரு பெஸ்ட்டான நெகட்டிவ் கமெண்ட்டும் செலக்ட் பண்ணி நான் இந்த ப்ரைஸ் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறேன். ஸோ இது உங்களுக்கு ஓகேன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ரெண்டாவது ஒயிட் வாஷ் பண்ணுறதுனால யூசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனிமல் அட்டாக் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ரோட்டில் சும்மா ஆடு மாடுலாம் மேய்ஞ்சிட்டு இருக்கும். ஸோ இந்த ஆடு மாடு இருக்கிற செடி கொடி எல்லாத்தையும் கடிச்சிரும். அது மாதிரி மரப்பட்டை இருந்தால் மரப்பட்டையை உரிச்சிரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மரத்தை சுற்றி வர நெட்டு தான் போட்டு வச்சுருக்கோம். இந்த நெட்டை கூட கொம்பால் குத்தி அப்பப்போ பிச்சு துண்டு துண்டாக்கிடுது. ஸோ இதுக்கு நீங்கள் ஒயிட் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு செலவு மிச்சமாகவும் ஆடு அதில் வாய் வைக்கவே வைக்காது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அண்ட் டிசீஸ். ஒயிட் வாஷ் பண்ணுறதுனால நீங்கள் பெஸ்ட் அண்ட் டிசீஸை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏஃபிட்ஸ், மீலி பேக்ஸ், அதே மாதிரி இந்த ஷீல் பேக் இன்செக்ட்லாம் வரும். ஸோ ஷீல் பேக் இன்செக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இந்த ஸ்கேல் இன்செக்ட்லாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் கவரிங்கோடு இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன தான் ஸ்ப்ரே அடித்தாலும் ஈஸியஸ் ஆகாது, நீங்கள் சொரணை எடுக்கிறக்காட்டியும். ஸோ இந்த மாதிரி இன்செக்ட்டை நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒயிட் வாஷ் பண்ணலாம். அடுத்து டிசீஸ்னு பார்த்தீங்கன்னா சில ஃபங்கல் அட்டாக் அண்ட் முக்கியமாக ஆல்கலைன் மாஸ்க்ரோத். பின்னாடி இந்த செவத்தை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. ஸோ இது ஒயிட் வாஷ் பண்ணி கொஞ்ச நாள் போச்சுன்னா உங்களுக்கு தெரியும், மேலே மழை பெஞ்சி அப்புறம் வெயில், மழை வெயில் அப்படின்னு வரும்போது மேலே ஒரு ஆல்கல் க்ரோத் ஒன்று வரும். ஸோ இந்த ஆல்கல் க்ரோத்தை தடுக்கிறதுக்காகவும் நீங்கள் ஒயிட் வாஷ் பண்ணலாம். பெஸ்ட் அண்ட் டிசீஸ் பொறுத்தவரை அவ்வளோதான். அடுத்து நம்ம நியூட்ரியன் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்ப்போம். ஸோ ஒயிட் வாஷ் பண்ணுறதுனால மரத்துக்கு கால்சியம் கிடைக்குமா? அப்சல்யூட்லி கிடைக்கும். பட் உடனே கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம கால்சியம் ஹைட்ராக்சைடு, அதாவது நம்ம தண்ணியில் கரைச்சோடனே கால்சியம் ஹைட்ராக்சைடு ஆயிரும். ஸோ அது மறுபடியும் மரத்துக்கு அடிச்சு ட்ரை ஆகும்போது கால்சியம் கார்பனேட்டாக மாறும். ஸோ கால்சியம் கார்பனேட் மறுபடியும் மண்ணுக்குள்ளே போகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த சுண்ணாம்பு எவ்வளோக்கு எவ்வளோ நாளுக்கு நாள் அது எப்படி கரையுதோ, அதாவது மழைக்கும் வெயிலுக்கும் எரோட் ஆகுதோ, ஸோ எரோட் ஆகி மண்ணுக்கு போக போக மரம் வந்து அந்த கால்சியம் உறிஞ்சிக்கும். ஸோ பாக்லேருந்து ஸ்ட்ரைட்டாக உரியுமான்னு பார்த்தீங்கன்னா உரியவே உரியாது. அன்லஸ் அன்டில் நீங்கள் லீஃபுக்கு போலியோ ஸ்ப்ரேயாக கொடுக்குறக்காட்டியும். நியூட்ரியன் மேனேஜ்மெண்ட் பொறுத்தவரை அவ்வளோதான். அடுத்து நான் சுண்ணாம்பு கரைசல் எப்படி நான் ரெடி பண்ணுறேங்கிறத இப்போ நான் காட்டுறேன். ஏன்னா நான் சுண்ணாம்பு தண்ணி மட்டும் கலக்க போகிறதில்ல, ஸ்பெஷலாக இன்னும் 2 இன்க்ரீடியன்ஸ் கலக்க போகிறேன். அது சேர்ந்து அடித்தாதான் இந்த ஆடு மாடுலாம் வாய் வைக்காமல் இருக்கும். ஸோ வாங்க நம்ம அதையும் பார்ப்போம். இந்த கலவை செய்கிறதுக்கு நம்ம 3 பொருளை யூஸ் பண்ண போகிறோம். சுண்ணாம்பு, வேப்பெண்ணெய், அப்புறம் உப்பு. வேப்பெண்ணெய் எந்த விதமான வேப்பெண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல. உப்பு கல் உப்பு இல்லாட்டி பொடி உப்பு, தூள் உப்பு. ஆனால் தூள் உப்பு இருந்தால் நல்லது, சீக்கிரம் கரைஞ்சிரும். ஸோ இந்த 3 இன்க்ரீடியன்ஸ் மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். வேப்பெண்ணெய் நீங்கள் அசாடிராக்டின் கெமிக்கல் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நார்மலாக நீங்கள் கடையில் வாங்குற வேப்பெண்ணெய் இதுக்கு போதுமானது. ஏன்னா மரத்துக்கு தான் அடிக்க போகிறீங்க, ஸ்பெஷலாக நீங்கள் எதுவுமே பண்ண போகிறதில்ல. உப்பு பொறுத்தவரை நான் தூள் உப்பு தான் இப்போ யூஸ் பண்ணுறேன். கலவை செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான். ஒரு ஜக்கு நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க, அதை ஒரு பக்கெட் இல்லைனா கண்டெய்னரில் ஊற்றிக்கோங்க. அப்புறம் உப்பு அதில் ஃபஸ்ட்டு போடுங்க. உப்பு நல்லா கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறம் வேப்பெண்ணெய் ஊற்றுங்க. வேப்பெண்ணெய் ஒரு பேக்கெட் நீங்கள் முழுசாக ஊற்றினா ஓகே தான் ஒரு ஜக்குக்கு. ஏன்னா எந்த அளவுக்கு கசப்பு தன்மை இருக்கோ அந்த அளவுக்கு ஆடு மாடு அதில் வாய் வைக்காமல் இருக்கும். வாய் வைக்காமல் இருக்கும் இந்த சென்ஸ், அது ஃபஸ்ட்டு நக்கி பார்க்கும், டேஸ்ட் பண்ணும் எல்லாமே. டேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு டேஸ்ட் பிடிக்கலன்னொடனே போயிடும். ஸோ அதுக்காக நான் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக வேப்பெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நம்ம சுண்ணாம்பு ஆட் பண்ணுறோம். சுண்ணாம்பு இந்த ஒரு ஜக் அளவு தண்ணிக்கு நான் 5லேருந்து 6 கைப்பிடி அளவுக்கு சுண்ணாம்பு போடுறேன் பாருங்கள்.
முக்கியமா இந்த எண்ணெய் வந்து சுண்ணாம்போட நல்லா கலக்குற மாரி பார்த்துக்கோங்க. ஏன்னா, தண்ணி எண்ணெயும் நார்மலா தெரியும் ஒட்டாது உங்களுக்கு. பட் சுண்ணாம்பு போடும்போது எல்லாம் கலந்து நல்லா ஒட்டிக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் ஆகுற மாரி பார்த்துக்கோங்க. எண்ணெய் மட்டும் தனியா தெரியாத மாரி பார்த்துக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பால் கலவை வர அளவுக்கு உங்களுக்கு ஒரு திக்னஸ் ஒண்ணு வரும். ஸோ அந்த அளவு திக்னஸ் வந்துட்டாலே போதும். நீங்க மரத்துக்கு இத போய் டைரக்ட்டா அடிச்சிடலாம். நம்ம கலவைய இப்ப செஞ்சு முடிச்சாச்சு பாருங்க. நல்ல ஒரு பாலோட கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இப்ப நான் கையில எடுத்து அப்படியே ஊத்தும்போது உங்களுக்கு தெரியும். எந்த மாரி மெதுவா விழுதுன்னு. ஸோ இந்த மாரி திக்னஸ் வர அளவுக்கு நீங்க அத மிக்ஸ் பண்ணிக்கணும். முக்கியமா எண்ணெய் நல்லா கலக்கிற மாரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயும் தண்ணியும் ஈஸியா மிக்ஸ் ஆகாது. ஸோ நல்லா கலங்க. இதுக்கப்புறம் நம்ம மரத்துக்கு போய் இத ஃபுல்லா நம்ம அடிச்சுருவோம். மரத்துக்கு ஃபர்ஸ்ட் கோட்டிங் குடுக்கும்போது அங்கங்க கொஞ்சம் பேட்ச் பேட்ச்சா தெரியும். அது நீங்க 2வது கோட்டிங் குடுக்கும்போது சரியாயிரும். நீங்க எக்ஸ்ட்ரா இன்னும் 2, 3 கோட்டிங் வேணாலும் குடுத்துக்கலாம். பட் 2 கோட்டிங் ரொம்பவே போதுமானது. மரம் அது தாக்கு புடிச்சு இன்னும் 1 வருஷம் இல்ல 2 வருஷம் அப்படியே இருந்துக்கும். மரத்துக்கு சுண்ணாம்பு அடிக்கிறது பொறுத்தவரை அவ்வளோதான். இங்க நீங்க 3 கொஸ்டின் கேட்கலாம். ஒண்ணு வந்து நான் சுண்ணாம்பு பதிலா பெயிண்ட் யூஸ் பண்ணலாமான்னு. பெயிண்ட் கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணலாம். பட் பெயிண்ட் பிரஷ் வச்சு மட்டும் நீங்க அடிங்க. ஏன்னா நீங்க பிரஷ் வச்சு அடிக்கும்போது வெடிப்பு இருந்துச்சுன்னா அது உள்ள வரைக்கும் போய் பெயிண்ட் அடையும். 2வது இது நீங்க கேட்பீங்க எத்தனை லேயர் அடிக்கலான்னு. நீங்க எத்தனை லேயர் வேணாலும் அடிக்கலாம். பட் மினிமம் 2 லேயர் அடிக்க பாருங்க. 2 லேயர் அடிச்சா 1 வருஷம் இல்ல 1 1/2 வருஷம் வரைக்கும் தாங்கும். 3வது நீங்க சின்ன சின்ன செடிக்கு யூஸ் பண்ணலாமான்னு கேட்பீங்க. சின்ன சின்ன செடிக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். பட் சம்டைம்ஸ் செடி கருகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலாக நீங்க செடி சுத்தி வர ரிங் ஷேப்ல நீங்க சுண்ணாம்பு தூள் வந்து தூவி விடலாம். ஸோ இந்த வீடியோ பொறுத்தாலும் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. முக்கியமா கிவ்அவே பத்தி மறக்காதீங்க. கமெண்ட் செக்ஷன்ல என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய் அண்ட் தேங்க்யூ.